Today Bible verse in Tamil. இன்றைய வசனம், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். சங்கீதம் 37:28. தியானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வார்த்தையில், கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம் என்று கூறியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். அப்படியாக யார் ஒருவர் நீதியையும் நியாயத்தையும் செய்து பரிசுத்தமாய் வாழ்கிறார்களோ அவர்களை தேவன் கைவிடாமல் என்றென்றைக்கும் காப்பார். அதனை குறித்து இன்று நாம் தியானிப்போம். தேவன் யாரையெல்லாம் கைவிட மாட்டார் என்று பார்ப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆதியாகமம் 28:15. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சங்கீதம் 9:10. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். 1 நாளாகமம் 28:20. மேலே நாம் வாசித்ததான வார்த்தைகளின்படி கர்த்தரை நம்பி அவரை விசுவாசிக்கிறவர்களையும் அவரை மாத்திரம் தேடுகிறவர்களையும் கர்த்தர் சொன்ன வேலை, அதாவது அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களையும் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நீதியையும் நியாயத்தையும் செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரை மட்டும் விசுவாசித்து அவரை நோக்கி பார்ப்போம். அப்போது நாம் தேவனால் கைவிடப்படாமல் என்றென்றைக்கும் காக்கப்படுவோம். தேவன் தாமே தம்முடைய வார்த்தைகளின்படி நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைய தினத்தில் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம் என்ற வார்த்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக இரக்கம் செய்கிறே. நன்றி அப்பா. எசப்பா, நாங்களும் நீர் விரும்பும் நீதியும் நியாயத்தையும் செய்து உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்யுங்க. கர்த்தாவே, உம்முடைய ஊழியங்களை நாங்களும் செய்து உம்முடைய வருகையில் காணப்பட கிருபை செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.